அதாவது இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவ்யூவர்ஸை சாட்டையால் அடிக்கிறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது ரெண்டுமே இருக்குது. அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது. ரெண்டுமே இருக்குது இதில். கண்டிப்பாக ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காது. டைரக்டர் சார், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாஷிகா ஆனந்த் வச்சு எடுத்தீங்க? எங்க மேடம் இருக்கீங்க? இல்ல மேம், அவங்க யார் தெரியும்ல, பத்திரிகை உலகின் நயன்தாரா. ஹலோ மேம். மேம், இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ். இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல. இது ஸ்க்ரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது. ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம். பட் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இது பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லி பண்ணார். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது ரிவீல் ஆகும் கண்டிப்பாக. உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக கானா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? இல்லை, தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இவர் வந்து ராயபுரம், ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி. அதனால தான் பைல்வான் ரங்கநாதன் நடிக்க வச்சிருக்கான் படத்தில். அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன், அவன் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா. என்னோட இன்புட்ஸ்னு கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே. அந்த பாரிஸ் அதுதான் அதிலோட ஃபுல்லாக கானா பாடம். ஆமாம், அந்த டேரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவர் ராயபுரம். இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை.